ஒரு நிர்வாகம் செய்ய தெரியாத அரசு திரும்ப ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையா கொடுத்து திரும்பியும் உங்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்க வராங்க. சம்பளம் கொடுக்க பணம் இல்ல, ஆனா என்ன சொல்றாங்க, நாங்க டோக்கன் கொடுப்போம், 8000 ரூபாய்க்கு வேண்டிய சாமான நீங்க போய் வாங்கிக்கிங்க. அது என்ன விஷயத்துக்காக கொடுக்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கறதுனால சொல்றாங்க. அதே போல ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவர் என்ன சொல்றாரு, நாங்க ஃப்ரிட்ஜ் தர்றோம், 10,000 ரூபாய் பணம் தர்றோம் அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறான விஷயம்தான். இப்போ 2 பேரும் சொல்றது அவங்க அப்பா வீட்டுல இருந்து அவங்க சொந்த காசையோ எடுக்கல, எல்லாமே மக்களோட வரிப்பணம். இன்னொன்னு கவனிச்சீங்கன்னாக்கா வெளியில இருந்து கடை வாங்குறது. சரி, சுத்தி கித்தி பாத்தீங்கன்னா கடை வாங்குறது எங்க போய் சேரும், மக்கள் தலையில தான் விடியும். திரும்ப என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட இருந்து வரி அதிகப்படுத்தி வாங்குவாங்க. இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கணும். எவ்வளவு காலத்துக்கு தான் ஏமாத்திக்கிட்டு போவாங்க, நிர்வாகம் சரியில்லை. எங்கேயுமே நான் இப்ப வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு நாளா டெய்லி பாத்துக்கிட்டு வர்றதுல எல்லாரும் சொல்றது தண்ணிங்க இல்லங்க, ரோட்ல லைட்டு கிடையாது, ரோடு குண்டு குழியுமா இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போனா எப்ப மேல உழுவுமோன்னு இருக்கு. கிராமப்புறங்கள்ல அப்படித்தான் இருக்கு, யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டாங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் குப்பை, சாக்கடை தண்ணி போயிட்டு இருக்கு. இப்படி இருந்தா என்னங்க நாங்க பண்ணுவோம், எப்படி வாழ்றது, பொழப்புக்கு வேலை இல்ல அப்படின்னு யதார்த்தத்தை சொல்றாங்க. அப்படியே நீங்க ஒரு நாளைக்கு ஒண்ணு கொடுத்துவிட்டு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு 8 கோடி ஜனங்களை பட்டியும் போடுறதா, திருப்பி 2000 ரூபாங்கிறீங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு செய்யறீங்க? அதுக்கு பதிலா நீங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அவங்க மினிமம் ஒரு 5000 ரூபாய் சம்பாரிச்சிருவாங்கல்ல அவங்க, அதன் தான் நீங்க செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த மாதிரி சொல்லி ஏமாத்து வேலையிலே போனா எவ்வளவு நாளைக்கு போவீங்க, எவ்வளவு நாளைக்கு நீங்க மக்களை கையெழுந்த வச்சுக்கிட்டே இருப்பீங்க? அது அவங்களுக்கு போதுமா? அவங்க குடும்பம் நடத்த நீங்க கொடுக்குறீங்க, சரி, அதனால அவங்க வந்து 30 நாளும் சாப்பிட முடியுமா? முடியாதே. அதுக்கு ஆக்கப்பூர்வமானதை தானே செய்யணும். நீங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு எல்லா ஊர்லயும் சொல்லிட்டு வரேன்னா, எல்லா தொகுதியிலையும் அந்த ஊருக்கு சொன்ன தேர்தல் வாக்குறுதி நம்பரோட போட்டு நான் சொல்லிட்டு வரேன், அதெல்லாம் செய்யவே இல்லை. ஆனா நீங்க கேட்டுட்டு நான் செய்யறேன்னு சொல்லி வாக்கு மூலமா கொடுக்கல, நீங்க எழுத்து மூலமாவே கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்க செய்யாம திரும்ப அடுத்த தேர்தல் அறிக்கையும் கொடுக்குறீங்க. இது யாரை ஏமாத்துறது?